ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னையர் தினம் மதர்ஸ் டேயை முன்னிட்டு தன் தாயோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியான அட்டகாசமான இமேஜஸ் AI 3D யூஸ் பண்ணி இதை மாதிரி எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இது பாய்ஸுக்கு மட்டும் கிடையாது, கேர்ள்ஸுக்கு கூட அட்டகாசமாக நம்ம நேம் பின்னாடி பேக்ரவுண்டில் தெரியுற மாதிரி எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. இதுக்கு முதல்ல கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் அஃபீஷியலான மைக்ரோசாஃப்ட் சைட்ல போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருங்க. இப்போ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் முதல்ல இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம இப்போ காப்பி பண்ண ப்ராம்ப்ட் இதில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னு நான் அப்புறமா சொல்லி தரேன். ஸோ இது கேர்ள்ஸுக்கான ப்ராம்ப்ட். ஒரு பொண்ணு தன் தாயோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியான ஒரு அட்டகாசமான இமேஜ். ஸோ அதில் நம்ம பேக்ரவுண்டில் ஐ லவ் மாம் பை ரியா அப்படின்னு எழுதிருக்கு. இதில் வேணா உங்களோட நேம் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த நேமே வச்சுக்கிட்டு நான் இப்போ கிரியேட் நான் கொடுத்துக்கிறேன். கிரியேட் இமேஜஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ கூட உங்கள் நேம் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் நேம் போட்டு இமேஜஸ் கிரியேட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான இமேஜஸ் அட்டகாசமான அல்ட்ரா HD குவாலிட்டியில் வந்துடுச்சு. ஸோ இப்போ ஐ லவ் மாம் பை ரியா அப்படின்ற நேமில் பேக்ரவுண்டில் தெரியுற மாதிரி அட்டகாசமான இமேஜஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரியா அப்படின்ற நேமை நம்ம எடிட் பண்ணிக்கிட்டு நேஹா அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்கல, நேஹான்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கிரியேட் நான் கொடுத்துக்கிறேன். கிரியேட் கொடுத்த ஒரு சில செகண்ட்ல நமக்கு அழகான இமேஜஸ் நேஹா அப்படின்ற நேம்ல பேக்ரவுண்டோட நமக்கு இமேஜஸ் கிரியேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு தேவையான நேம் எடிட் பண்ணி அழகான இமேஜஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த தாய் தன் மகளை ஆசீர்வாதம் பண்ற மாதிரியான அழகான இமேஜஸ் கிரியேட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தது கேர்ள்ஸுக்கான இமேஜஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றது. ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறது பாய்ஸுக்கான இமேஜஸ் பண்ணுறது. ஸோ இதில் ஐ லவ் மாம் பை சஞ்சய் அப்படின்ற ஒரு பையன், ஒரு பாய், ஒரு தாயோடைய காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இமேஜஸ் நமக்கு வேணுன்ற ப்ராம்ப்ட் எடுத்துருக்கு. ஸோ நான் இப்போ வந்து கிரியேட் நான் கொடுத்துக்கிறேன். கிரியேட் கொடுத்த ஒரு சில செகண்ட்ல சஞ்சய் அப்படின்ற நேம் பின்னாடி தெரியுற மாதிரி ஒரு பாய் தன்னுடைய தாயோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அன்னையர் தினத்துக்காக. ஸோ இதை மாதிரி இமேஜஸ் நமக்கு கிரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் உங்க நேமை கூட நீங்க வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜஸ் உங்க நேம் பின்னாடி தெரியுற மாதிரியான இமேஜஸ் கிரியேட் பண்ணி உங்களுடைய சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி செம்மையா வைரல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எங்க போய் நீங்க காப்பி பண்றது அப்படின்னா, இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராம்ப்ட் காப்பி பண்ணக்கூடிய சைட்டோட டைரக்ட் லிங்க் இருக்கும். அதில் விசிட் பண்ணி நீங்க இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நீங்க Facebookல பார்த்துட்டு இருந்தா உங்க கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவரோட ஃபர்ஸ்ட் சைட்ல உள்ள போயிருங்க. மேல சர்ச் பாக்ஸ்ல மதர் பிளஸிங் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட்டுக்கு உள்ள போயிருங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது பாய்ஸ் ப்ராம்ப்ட்டுகளை இந்த மாதிரி ப்ராம்ப்ட் இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது கேர்ள்ஸ் ப்ராம்ப்ட்டுகளை இந்த மாதிரி ப்ராம்ப்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ளூ கலர் பட்டனை ஒரு தடவை பிரஸ் பண்ணா அந்த ப்ராம்ப்ட் ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆகி உங்களுடைய bing.com இமேஜ் கிரியேட் பண்ற வெப்சைட்ல போய் பேஸ்ட் ஆகும். இதுல இருந்து உங்களோட நேம் எடிட் பண்ணி நீங்க இமேஜஸ் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.